பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு பெரிய எழுச்சியோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் GBS நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உட்பட எல்லோரும் இங்கே பிரச்சாரம் செய்தோம். மிகப்பெரிய எழுச்சியாக இந்த பிரச்சாரம் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ராமநாதபுரத்தினுடைய வீதியில வரும் பொழுது குண்டு குழியமான சாலை, ஏன் நம்ம பேசக்கூடிய இடத்துல கூட கழிப்பிட வசதியை சரியா பண்ணாம அந்த ஸ்மெல்லிங்க, அனைத்து இடத்திலும் கூட எந்த வசதியும் செய்யாம திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக மறுபடியும் இருக்கக்கூடிய காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம் மறுபடியும் நிற்கிறார். ஆனால் இந்த முறை மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ராமநாதபுரத்தில் நிச்சயமாக ஃப்ரீயா விடுங்க சார், நிச்சயமாக தாமரை மலரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. ராமநாதபுரத்தில் தாமரை பூக்கும். அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, அண்ணா இன்னைக்கு காலையில ஐயா, ராமநாதபுரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஜல் ஜீவன் திட்டம், பாரத பிரதமருடைய வீடு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பைப்பு மூலமாக குடிநீர் திட்டம் கடைசியா ஒரு மாவட்டம் இருக்குன்னா ராமநாதபுரம். வெறும் 47% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. நாம் இங்கே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 1400 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கோம். அதையும் சரியாக நிறைவேற்றலை. எந்த இடத்திலும் கூட பைப்பு போட்ட இடத்துல தண்ணி வரல. ஸோ மத்திய அரசுடைய பணங்கள்லாம் ஒரு இடத்துல வீணாகி கொண்டிருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டிய மாவட்டம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற ஒரு குறியீடு கொடுத்தோம். 112 மாவட்டங்கள் இந்தியாவில் தேர்வு செய்தோம், ராமநாதபுரம் ஒன்றும். அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, கஞ்சா பேர்வழி எல்லாமே இங்கிருந்து தான். ஜாஃபர் சாதிக்கிலிருந்து ஆரம்பித்து உள்ளூர் திமுகவுடைய கவுன்சிலர் வரை எல்லோருமே கஞ்சா வழக்கில் ஏதோ ஒரு இடத்துல ஆழ்கடலிலிருந்து தரை வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி தமிழகத்தை இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக திமுக மாற்றியிருக்கிறோம், தமிழகத்தினுடைய கஞ்சா தலைநகரமாக, உற்பத்தி ஆகக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய தலைநகரமாக அதே திமுக ராமநாதபுரத்தை மாற்றியிருக்கிறாங்க. எனக்கு அண்ணன் கேட்ட கேள்விக்கு நேரடியாக வந்துடுறேன். ஐயா, காலையில் திருச்செந்தூர், முதுகுளத்தூர், ராமநாதபுரம் எங்கேயும் எந்த கருப்பு கொடியும் நான் பார்க்கல. மக்கள் யாரும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றுங்க, கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு யாரும் ஏற்றலை. மக்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்க போகுது. இது 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போகிறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போகிறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39லிருந்து 59 ஆக போகிறாங்க. கேரளா 20லிருந்து 30, ஆந்திர பிரதேசம் 17லிருந்து 25, தெலுங்கானா 17லிருந்து 25, ஆந்திரா 25லிருந்து 37, ஒரிசா 21லிருந்து 31. ஸோ இந்தியா முழுவதுமே, குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கூட புதிதாக நாம் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை, புதிதாக கொண்டு வரக்கூடிய 39% இடஒதுக்கீடு அதில் அதிகமாகும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை கொள்கையை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை என்பதற்கு சாட்சி எந்த வீட்டில் எங்கேயும் நான் கருப்பு கொடியை பார்க்கலாம். 33% மகளிர் இடஒதுக்கீடு பகிரமா எதுக்குறதா நீங்க பாக்குறீங்க சார்? அண்ணா, எனக்கு புரியல, ஏன் எதுக்குறாங்கன்னு புரியல. இன்னைக்கு நம்முடைய மகளிர்கள் முன்னேற வேண்டும், தாய்மார்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. டெல்லியினுடைய முதலமைச்சர், பல இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் யோசித்து 33% இடஒதுக்கீடு யாருக்கு பிரச்சனை இல்லாமல், தமிழ்நாடு 39லிருந்து 59க்கு போகணும். 59ல் 1/3 19 நம்முடைய சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நம்ம முடிவு செய்த பிறகு கூட இதை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு நாம் என்னவென்று சொல்ல இது ஒரு தவறான நிலைப்பாடு. அடுத்த